இந்த யோவான ஸ்நானகனை குறித்து கர்த்தருடைய வார்த்தை வருது. இங்க பார், கர்த்தரால் அபிஷேகிக்கப்பட்டவன், தாயின் வயிற்றில் இருக்கும் போதே அபிஷேகிக்கப்பட்டவன், அவன் வரப்போகிறான், அவன் எரிந்து பிரகாசிக்க போகிறான். கர்த்தருடைய வார்த்தையை வனாந்திரத்தில் சொல்லுவான். அவனை தேடி ஜனங்க தேடி வருவாங்க. அதே போல அந்த பிள்ளை வளர்ந்தது. எங்கத்தை வளர்ந்தது? வனாந்திரத்தை வளர்ந்தது. நல்ல கவனமா கேளுங்க. 400 வருடங்கள் பிறகு அவன் சத்தத்தை உயர்த்தி சொல்லுகிறான், விரியன் பாம்பு குட்டிகளே, கர்த்தருடைய கோபாக்கினிக்கு தப்பித்துக் கொள்ள மனம் திரும்புங்கள். இதுதான் முதல் வார்த்தை. நல்லா நினைச்சு பாருங்களேன். கர்த்தருடைய வார்த்தை முதல் முறை வெளிப்படுது. சொல்ற முதல் வார்த்தையே விரியன் மாம்பு குட்டிகளே மனம் திரும்ப. எப்படி தெரியுமா? அவன் வாழ்ந்த நாட்கள் கர்த்தருடைய வார்த்தை இல்லை, இவன் மேல அபிஷேகம் இருந்தது. அந்த அபிஷேகத்துக்கு மேலே வாழ்ந்தான். கர்த்தருடைய வார்த்தையை தைரியமா சொன்னான். அவன் எரிந்து பிரகாசிக்கான். அதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொன்னாரு, வனாந்திரத்துக்கு எதுக்கு போனீங்க? யோவானை எதற்கு பார்க்க போனீங்க? அவன் கொஞ்ச காலம் எரிந்து பிரகாசிக்கிற ஒளியா இருந்தான்.